மோசே எவ்வளவு பேச்சு பேசினார். யாராவது வச்சு பண்ணுங்க ஆண்டவரே, என் அண்ணனை வச்சு பண்ணுங்க ஆண்டவரே, அவரை வச்சு பண்ணுங்க ஆண்டவரே, வாயே பேச மாட்டேன், ராஜா கிட்ட போய் தான் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லா பேசுறவனே முன்னாடி விட முடியாது. அதாவது மோசேக்கு பிறப்புலேயே அந்த கஷ்டம் கிடையாது, புரியுதா? மோசே எகிப்து தான் அந்த இடத்துல வல்லரசு, பயங்கரமான படிப்பை பெற்றிருந்த மேதாவரு. அதாவது எகிப்தை ஆளுகிற அளவுக்கு அவங்க ஞானத்தை பெற்று சொற்கள்லாம் அப்படியே வரும் பயங்கரமா. ஆனா பல ஆண்டுகளா அவரு பேசிட்டு இருந்தது யார் கூட தெரியுமா? ஆடு கூட. வனாந்தரத்துல ஆடு கூட என்ன பேசுவீங்க? காலைல எந்திரிச்சிட்டியா? ஆமா இப்பதான் வந்தேன், அப்படியா பேச முடியும்? இவரு 30 வருஷமா சொல்லி இப்ப வாயா திறந்தாலே இப்ப ஆண்டவர் நான் உன்னை கூட்டிட்டு போய் பார்வோன் முன்னாடி நான் போய் நிப்பாட்ட போறேன்னா முடியல, வரமாட்டேங்குது. சொல்றான் ஆண்டவரே, சும்மாவே அவன் டென்ஷன் ஆவான். நான் வேற அங்க போய் பார்வான்னு வச்சுக்கோங்க, அவள் தான் ஆண்டவரே அப்படின்னு. வேணாம் என்ன விட்டுருங்க, நான் வரல. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன வச்சுதான் செய்வேன் சொல்றாரு. மோசே கண்டு அந்த ஊரு அந்த தேசமே நடுங்கும். கோலை மட்டும் தூக்குனா என்ன நடக்குதுன்னே தெரியாது. மோசே கோலை தூக்குனா தவளை வரும், திடீர்னு பேன் வரும், திடீர்னு கல்மலை வரும், திடீர்னு ஊரை இருட்டாயிரும். தெய்வமாக பார்த்தார்கள் மோசே. கைய கோலை தூக்குனார்னா செங்கடல் பிளக்கும், கோலை எடுத்து போட்டார்னா தண்ணி வருது. யாரு? சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன், வாய் சரியா வராத மனுஷன், பட்டுன்னு கோவக்காரரு. மோசே கோவக்காரரு தெரியுமா? ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தாரு, சுத்தி புத்தி பார்த்தாரு, எவனும் இல்லை, டப்புன்னு போட்டாரு. அவனாலே போட்டாப்ல. அப்புறம் தான் உயிருக்கு பயந்துட்டு ஓடுறாரு கோவக்காரரு. சரியில்லை, இப்போ பயந்துட்டு இருக்கிறாரு, வாய் பேச முடியல. இந்த மாதிரி இம்பர்ஃபெக்டான மக்களை வச்சுதான் ஆண்டவர் வேலை செய்யறாங்க. அதனால நீங்க ரொம்ப என்னலாம் அது மாதிரி கிடையாது, இது மாதிரி கிடையாதுலாம் உக்காந்துருந்தீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, பராக்கிரமசாலியே, மாவீரனே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள்.